அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டேன். என்னாச்சு? ஏன்னா அந்த கேரக்டர் என் கூட இருக்காரு. எனக்கு அதான் ஷாக்கு. உங்கள் கூடவா? எப்படி அப்படின்னு. அந்த வந்து 2 நாளில் அந்த குடியிருந்தார்ல 2 கிட்னி ஸ்பாயில் இந்த ஆளுக்கு. பார்த்தா ஒரு நாள் ஏதோ வந்து இந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை அனுப்பி வர சொன்னால் போய் பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் நாரும் தோழுமா கிடக்கிறான். அந்த அழுது காலை பிடிச்சி கதறி அழுதுருக்கான். உன்னை விட்டு வந்து வேறு என்ன பண்ணுறது சார், சேர்த்துக்கிட்டேனுச்சு. மன்னிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அதான் அவனுக்கு தண்டனைன்னுச்சு. அந்த டைலாக்கே நான் வச்சுருக்கேன். மன்னிச்சிங்களா? அதான் தண்டனை. இதை விட இன்னும் தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு கூப்பிட்டு அந்த பொண்ணு போயிட்டே இருந்துச்சு. மன்னிச்சு ஆமாம் விட்டா அவன் செத்துருப்பான், என் பொண்டாட்டி காப்பாற்றுறான். ஆனால் இப்போ டெய்லி ஒன்று நான் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு. அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பாங்கிற கடமை இதை கூட செய்கிற அளவுக்கே அவனுக்கு ஹெல்த் இல்லை. இப்போ பழைய வேலையும் செய்ய முடியாது. ஆனால் மன்னிக்கிறத விட அவனுக்கு பெரிய தண்டனை இல்லை சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போச்சு. இது எனக்கு நிறைய அனுபவங்களே இது ரொம்ப முக்கியமான அனுபவமாக நான் கருதினேன்.